ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு ZEE5 ஓடிடில ரிலீஸ் ஆன தடயம் அப்படிங்கிற தமிழ் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸ்ல சமுத்திரக்கனி, சிவாடா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணவர் நவீன் குமார். இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப ரிவ்யூக்குள்ள போலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் 1999ல ஒரு ஊர்ல தொடர்ச்சியா பல கொலைகள் நடக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டார்கெட் பண்ணி நைட்டு வீடு புகுந்து கொலை பண்றாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ற ஆபீசரா வந்து சமுத்திரக்கனி வராரு. அவருக்கு ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் கெட்ட பேரு தான். ஆனா சூப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாரு. அவரால் வளர்ந்தவங்க நிறைய பேர் அப்படிங்கறதுனால அவரை இன்ஸ்பெக்டரான சிவாடா ரெக்கமெண்ட் பண்ணி அந்த டீமுக்குள்ள கொண்டு வராங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கொலை பண்ணது யாரு, எதுக்காக பண்றாங்க, என்ன பேக்ரவுண்ட், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் இந்த சீரிஸோட மிச்ச கதை. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர். இப்போ இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். இந்த சீரிஸோட மொதல் பாசிட்டிவே வந்து சமுத்திரக்கனி தான். அவரோட மொதல் வெப் சீரிஸும் கூட சூப்பரா நடிச்சிருந்தாரு வழக்கம் போல. அவங்களுக்கு சப்போர்ட்டிவா சிவாதாவும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே கொடுத்திருந்தாங்க. அடுத்த பாசிட்டிவா தோன்றது இந்த சீரிஸோட இன்வெஸ்டிகேஷன் எலமெண்ட் தான். ஆடியன்ஸ் நமக்கு முதல்ல யாரு கொலையாளி அப்படிங்கிறது தெரிய வந்துடும், முதல்ல காட்டிடுவாங்க. சோ அதை எப்படி போலீஸ் ரீச் பண்றாங்க அப்படிங்கிற விதத்தை வந்து ரொம்ப அழகா இன்ட்ரெஸ்டிங்கா காட்டியிருந்தாங்க. அண்ட் இந்த கொலைகள்லாம் வந்து சும்மா சைக்கோ கொலையாளி சும்மா ரேண்டமா கொலை பண்றான் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அதுக்கான ஒரு மோட்டிவையும் வந்து ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. இன்னொரு மெயின் பாசிட்டிவா தோன்றது இந்த சீரிஸ்ல மொத்தம் 6 எபிசோடு தான். ஆவரேஜா 30 மினிட்ஸ் தான் ரன் ஆகுது. அதுவே இந்த ஜான்ராக்கு ஒரு பெரிய பிளஸ் தான். டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபியும் சரி அண்ட் பிஜிஎம்மும் ரொம்பவே நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த சீரிஸை பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த தீரன் படத்தை தான் ரொம்ப ஞாபகப்படுத்தும். அதனாலேயே சரி ஓகே இந்த ரூட்ல தான் போய் அவங்க கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பாயிண்ட்ல தெரிய வந்துடும். அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர் வந்து ரொம்ப மிஸ் ஆச்சுது. இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவா தெரிஞ்சது. அதே மாதிரி கொஞ்சம் வயலன்ஸ் இருக்கும். ஸோ ஃபேமிலியோட பார்க்கும்போது கொஞ்சம் காஷியஸா பாருங்க. மொத்தத்துல இந்த சீரிஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா பல உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட இந்த வெப் சீரிஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நல்ல ஸ்கிரீன் பிளேனால என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒன் டைம் வாட்சபிள் சீரிஸ் தான். டியூரேஷனும் டீசெண்டா இருக்கிறதுனால கொஞ்சம் குயிக் வாட்சாவே உங்களுக்கு அமையும். அடுத்த சீசனுக்கும் லைட்டா லீடு கொடுத்திருக்காங்க. அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப நீங்க இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.